இந்தியாவோட மூல முடுக்குல இருந்து ஐபிஎஸ் சைட்லான்னு பஸ்ஸோ ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி டெல்லிக்கு வந்துடுறாங்க. ஆனா இங்க வந்து படிக்கிறத விட்டுட்டு வேற எதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் உண்மைதான். ஐ மீன் நோ டிஸ்ரெஸ்பெக்ட், பட் யூ ஜஸ்ட் வேஸ்டிங் த கண்ட்ரிஸ் ரிசோர்சஸ் மேன். எல்லாராலையும் ஐபிஎஸ் ஆயிட முடியாதுல்ல. ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். அது என்னவோ சரிதான். இல்லை, நீ சொல்றது சரிதான். எங்கெங்க இருந்தோ யார் யாரோ ஆடு மாடு மாதிரி ட்ரெயின் பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துடுறாங்க. அவங்க எதையும் கொண்டு வரதில்லை. ஏழைங்களோட பிள்ளைங்கப்பா. காய்கறி விற்கிறவங்களோட பொண்ணு, ட்ரக் டிரைவர், அப்புறம் தெருவு சுத்தம் பண்ணுறவங்க. எங்கள் அப்பா மாதிரியே எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான். எங்கேயாவது அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்குமான்னு தேடுறவங்க. பணத்தை தண்ணியை செலவு பண்ணி பெரிய காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ சேர்க்க முடியாது. காஸ்ட்லியான கோச்சிங் கிளாஸ்க்கு பணம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று தெரியுமா, யாருமே இங்கே வெறும் கையோட வரதில்லை. எனக்காவது ஒரு நாள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆகுன்ற நம்பிக்கையோட வந்துட்டு இருக்காங்க. லைப்ரரியில் வேலை பார்த்தாலும் சரி, டாய்லெட்டை சுத்தம் பண்ணாலும் சரி, அவங்க கனவு என்னைக்கு கலையாது. அவங்க லட்சியத்தில் பிடிவாதமா இருக்காங்க. ஆனா இந்த லட்சம் பேர்ல யாராவது ஒருத்தன் சாதிச்சாலும் நீ சொன்ன அந்த ஆட்டு மந்தைக்கு அது கௌரவம்.